பாம்பன் பாலம் இந்தியாவில் கடல் மேலே எழுப்பப்பட்ட முதல் ரயில் பாலம். இது ஒரு பொறியியல் அதிசயமும் கூட. 1988 வாகன போக்குவரத்து சாலை அமைக்கிற வரைக்கும் ராமேஸ்வர தீவை இந்தியாவோட இணைக்க இருந்த ஒரே தொடர்பு தான் இந்த பாம்பன் ரயில் பாலம். 1870களில் இருந்து பேசப்பட்ட இந்த பாலத்திட்டம் 1914ஆம் ஆண்டு தான் சாத்தியப்பட்டுச்சு. கப்பல் போக்குவரத்திற்கு இந்த பாலம் பறவை சிறகு போல திறப்பது தான் இதோட தனி சிறப்பே. இலங்கையோட வணிக தொடர்பை எளிமைப்படுத்தத்தான் இந்த பாலம். 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் புயல் காரணமாக இந்த பாலம் பெரிய அளவில் சேதமடைஞ்சு மீண்டும் நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு. இப்படி நூற்றாண்டு காலம் கடல் மேல கம்பீரமாக நின்றிருந்த இந்த பாலம் இப்போ 2025ஆம் ஆண்டில் அதன் அருகிலேயே புதிய பாலத்திற்கு வழிவிட்டிருக்கு. இந்த புதிய பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. தற்போது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு அவரது கைகளாலேயே திறந்து வைக்கப்படுது. கடல்ல இருந்து 12.5 மீட்டர் உயரத்தில் இந்த புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு. 2.07 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் கப்பல் போக்குவரத்திற்கு செங்குத்தாய் திறந்து வழிவிடும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. கடல் மேல ரயில் அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியுமா? இதன் மூலமா அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த பாலம் பயன்பாட்டில் இருக்கும்னு ரயில்வே பால கட்டுமான நிறுவனம் கூறியிருக்கு.